வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் பேரழிவு, உயிரிழப்பு ஈடாக உயர்வு, 129 வீடுகள் சேதம். மலையகத்தில் தொடரும் சோகம், மக்களே அவதானம். வீட்டின் மீது சரிந்து விழுந்த மண்மேடு, ஹட்டனில் 4 பேரை பலிவாங்கிய சீற்றமான இயற்கை. மீட்புக் குழுவினர் தீவிர தேடுதல். போக்குவரத்து முற்றிலும் முடக்கம், 5 இடங்களில் சரிந்த மண்மேடுகள், சீரமைக்க முடியாமல் திணறும் அதிகாரிகள். இனி இவர்களுக்கு மட்டுமே பணம். எஸ்வெஸ்ம திட்டத்தில் நாடாளுமன்ற குழுவின் அதிரடி மாற்றம், புதிய முறைமை அறிமுகம். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சுழல் காற்று, கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை. மக்களே முன்கூட்டியே சேமித்து வையுங்கள். கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் பல இடங்களில் நீர் விநியோகம் நிறுத்தம். 45 மாநிலங்களில் வேகமாக பரவும் தொற்று, அசுத்தமான உணவால் பேரழிவு, அமெரிக்காவில் முதல் உயிரிழப்புகள் பதிவு. வெள்ளத்தில் சிக்கிய அரச பேருந்து, திணறியடித்த பயணிகள், வைரலாகும் காணொளி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாட்டில் நிலவு வரும் கடுமையான சீரற்ற வானிலை மற்றும் மண்சரிவு அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினரும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஹட்டன் பொல்பிட்டிய முரகனைக்கம பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு வீடு ஒன்றின் மீது திடீரென பெரிய அளவிலான மண்மேடு சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இச்சம்பவத்தில் மண்ணுக்குள் புதையுண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உட்பட 3 உடல்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஸ்ரீரபலனின்றி உயிரிழந்த பெண் உட்பட இந்த ஒற்றை சம்பவத்தில் மட்டும் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளை கண்டி நாவலப்பட்டிய சோழன்கந்தை பகுதியில் ஏற்பட்ட மற்றொரு மண் சரிவில் சிக்கி 65 வயதுடைய முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற்ற அனர்த்தங்களுடன் சேர்த்து இதுவரை மொத்தம் 7 பேர் பலியாகியுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாவலப்பட்டிய பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட 38 குடும்பங்களைச் சேர்ந்த 138 பேர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாடளாவிய ரீதியில் இதுவரை 129 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளும் மீட்புப் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மலையக பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் மண் சரிவு அபாயம் உள்ள ஆபத்தான மண்டலங்களில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய முறைமை குடும்பங்களின் சமூக பொருளாதார பாதிப்பு நிலைமைகளை அடிப்படையாக கொண்டும் மதிப்பீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இது தொடர்பில் ஆராயப்பட்டது. குடும்பத்தின் வாழ்வாதார பாதுகாப்பு, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், நாட்பட்ட நோயாளிகள், இருப்பிட வசதி, அடிப்படை சேவைகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் கடன்பாடுகள் ஆகிய சமூக பொருளாதார காரணிகளில் புதிய தெரிவில் கருத்தில் கொள்ளப்படவுள்ளன. தற்போதைய தெரிவு செயல்பாட்டில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள அளவுகோல்களை மறுபரிசீலனை செய்ய நாடாளுமன்ற குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. நிபுணர் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த புதிய முறைமையின் பயனுள்ள தன்மையை ஆராய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை நடத்த நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. இந்த புதிய சமூக பொருளாதார கட்டமைப்பு குறித்து கலந்துரையாடலை தொடர்ந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் முன்னோடி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கொந்தளிப்பான கடல் நிலைமை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றிரவு 8 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று இரவு 8 மணி வரை செல்லுபடியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.
மறு அறிவித்தல் வரை கடற்படையினர் மற்றும் கடற்தொழில் சமூகத்தினர் குறிப்பிடப்பட்ட கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பகுதிகளில் மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே கடற்படையினர் மற்றும் கடற்தொழில் சமூகத்தினர் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவதுடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால வானிலை முன்னறிவிப்புகளை கூர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக ஹட்டன் கிரிகத்தேனை பிரதான வீதியின் 5 இடங்களில் பெரிய அளவிலான மண்மேடுகள் சரிந்து விழுந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் AM சாதிக் தெரிவித்துள்ளார். வீதியில் சரிந்து விழுந்துள்ள மண்மேடுகள் மற்றும் கற்களை அகற்றி போக்குவரத்து நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் நிலவும் பலத்த மழை காரணமாக குறித்த பணிகளுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கந்தானை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று பல பகுதிகளில் தற்காலிகமாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி மொரட்டுவை மற்றும் பாணந்துறை பகுதிகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பண்டாரகம பகுதியில் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும். மேலும் ஹொரணை, ஹும்புக மற்றும் எங்கிரிய பகுதிகளில் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும், பிலியந்தலை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பிற்பகல் காலை 8 மணி வரையும் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும். எனவே பாதிக்கப்படும் பகுதிகளை சேர்ந்த மக்கள் தேவையான அளவு நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறும், தடை அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலமாக பரவும் சைக்ளோஸ்போரா எனும் ஒட்டுண்ணி தொற்றினால் பாதிக்கப்பட்ட 2 மெக்சிகனில் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போதைய தொற்று பரவலில் பதிவான முதல் உயிரிழப்புகள் இவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த 2 ஏற்கனவே கடுமையான நோய்கள் இருந்ததாகவும் இந்த தொற்றினால் ஏற்பட்ட நீரிழப்பு அவர்களின் உடல்நிலையை மேலும் பாதித்திருக்கலாம் என்றும் அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 45 மாநிலங்களில் இந்த தொற்று பரவியுள்ளதுடன் பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்ட சுமார் 7,000 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மெக்சிகன் மாநிலம் இதர மாநிலங்களை விட அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ளது. மனித கழிவுகளால் அசுத்தமடைந்த நீர் மூலம் விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வதனால் இந்த ஒட்டுண்ணி பரவுகின்றது. இது குடலை பாதித்து கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். காய்கறிகளை நன்றாக கழுவுவதுடன் குறைந்தபட்சம் 70% வெப்பநிலையில் சமைத்து உண்பதன் மூலம் இந்த ஒட்டுண்ணியை அளிக்க முடியும் என அமெரிக்க நோய் தடுப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இங்கிலாந்து சுகாதார அதிகாரிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பும் பயணிகள் மூலம் தொற்று பரவாமல் இருக்க எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலநிலை மற்றும் மோசமான வானிலை காரணமாக நாவலப்பிட்டிய பாலந்தோட்ட பகுதியில் பெருக்கெடுத்தோடிய வெள்ள நீரில் இலங்கை திணைக்கள பேருந்தொன்று சிக்கிய நிலையில் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். திடீரென்று ஏற்பட்ட கனமழையால் அந்த பகுதியில் சேறும் சகதியுமான வெள்ள நீர் மிக வேகமாக உயர்ந்து வீதியை மூழ்கடித்தது. இதனால் அந்த வழியாக வந்த பேருந்து உயர்ந்து வந்த வெள்ள நீரில் நகர முடியாமல் நடுவழியில் சிக்கிக் கொண்டது. இந்த சம்பவத்தை கண்ட நாவலப்பட்டியை சேர்ந்த இளைஞர்கள் குழு ஒன்று உடனடியாக செயல்பட்டு சரக்கு வண்டியொன்றின் உதவியுடன் மீட்பு பணியில் இறங்கியது. பேருந்தை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருந்த ஆபத்தான நிலையிலும் பேருந்தின் ஜன்னல்கள் வழியாக பயணிகளை ஒவ்வொருவராக வெளியேற்றி இளைஞர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மீட்டார்கள். இளைஞர்களின் இந்த சாகச பணிகள் குறித்து காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.